அன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறதா இருந்தது. தேசத்தின் மேல அந்நிய தேசத்தின் ராஜா வந்து படையெடுத்து ஜனங்களை அழிக்க போகிற ஒரு நேரம், ஜனங்களை சிறைப்பிடிக்க போகிற ஒரு நேரம், ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய நாச மோசம் தேசத்தின் மேலே வரப்போகிறது. அதன் மத்தியில் இருக்கிற ஒரு அந்நிய தேசத்தானாகிய ஒருவனுக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஆபத்து தேசத்தின் மேல வரும், பட்டயம் வரும், ஆனா அந்த ஆபத்தின் நடுவில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. பட்டயம் வரும், ஆனா அந்த பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா நீ என்னை நம்பி சில காரியங்களை செய்தபடினால, நீ என்னை நம்பினபடினால உன் ஜீவனை மாத்திரம் உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன். அல்லேலூயா. தேசத்துல பஞ்சம் வரும், பட்டயம் வரும், ஆபத்து வரும், யுத்தம் வரும், ஆனாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளையுடைய பிராணனை கர்த்தர் தப்புவிப்பா. கர்த்தர் உன்னை விடுவிப்பா. உன் பிராணனை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இந்த எபெத்மெலேக்கு என்ன செய்தார்? ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த அந்நிய தேசத்தானுக்கு கர்த்தர் ஏன் கொடுத்தார்? அல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கு. அல்லேலூயா. அதை நாம பார்ப்போம். இன்றைக்கு அதை நாம் செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. அன்றைக்கு எபெத்மெலேக்கு என்ன செய்தானோ இன்னைக்கு அதை நீங்களும் நானும் செய்தா கர்த்தர் இன்றைக்கு சொல்றா, உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, உன் ஜீவன், உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்மை தப்புவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்மை விடுவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவனை பட்டயத்துக்கு தப்புவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிராணனை நமக்கு கொள்ளை பொருளாய் தர தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா.